பொண்ணு எப்படி? நானே என் பொண்ணை பற்றி சொன்னால் அது நல்லா இருக்காது. பழகுன உங்களுக்கே தெரியுமே. நான் பழகி புரிஞ்சுகிட்ட வரைக்கும் உங்க பொண்ணு ஒரு ஃப்ராடு. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? என்னடே? இல்லைம்மா, பேசிட்டோம். பேசுறது நல்லதுதான். மனசிலே வச்சு யோசிக்கிறதுக்கு பேசுறது நல்லதுதான். ஐயோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒன்னும் பொய் சொல்லல. மாயா ஜெயான்னு நாடகம் போட்டது அவதானே? மா, அப்படி பார்த்தா நான் மட்டும் யோகியமா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரம்யா ஏமாத்தல? மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள. நல்ல விஷயம் பேசுறப்போ எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? நல்லா தான் மை போட்டு வச்சிருக்கீங்க உங்க மருமகனை. நான் கேட்டதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லலையே நீங்க. ஜெயாவை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்ல, மாப்பிள்ள கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. அப்போ நீங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? ரொம்ப தங்கமான பொண்ணு. எங்க குடும்பத்துக்கே அவ தான் அஸ்திவாரம். ஏதோ 1-2 பிடிக்காத சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இனிமே அப்படி நடக்காது. நகை நட்டு தேவையில்லை, ரொக்கமும் தேவையில்லை. கல்யாணத்தை நாங்களே பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒரு செலவும் கிடையாது. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ சந்தோஷம். அவ்வளவுதான். நல்ல நாள் பார்த்துட்டு சொல்லுங்க. கல்யாண தேதி, மண்டபம், அதை பத்தி மட்டும் பேசலாம். நல்லதுமா. அடுத்து வரும்போது வீட்டு அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க. நல்ல விஷயம் பேச வரும்போது ஒரு பழம் பூலாம் வாங்கிட்டு வர்றது சம்பிரதாயம். இல்லம்மா, தோணல. சரி, எனக்கு சமையல் வேலை இருக்கு. வரேங்க. அப்படி பேசுறது ரொம்ப தப்புமா. மா, இது நீயே கிடையாது. ஏன் இப்படி அராஜகமா நடந்துக்கிற? மாமா சாரி மாமா. அம்மா இப்படி பேசுற ஆளே கிடையாது. ஏன் இப்படி பேசுறாங்கன்னே தெரியல. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிறீங்க மாமா. பொண்ணை பெத்தாச்சு, தலை குனிஞ்சுதான் ஆகணும். அவ சந்தோஷமா இருந்தா சரிதான். 5 பொண்ணை பெத்தப்பவே வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாமே போயிடுச்சு. கொஞ்சோண்டு மீதி இருந்துச்சு. அதையும் உங்க அம்மா இன்னைக்கு சுத்தமா வாங்கிட்டாங்க. சாரி மாமா. ஃபுல்லா குடிக்கணும் ஐயா. கூட வரியா?